ஹாய் ஹலோ செல்ல குட்டீஸ். நமக்கு நம்மளுடைய உடம்பு தான் முக்கியம். எனக்கும் ஷூட்டிங்கில் அடிபட்டு இந்த C3 C4 வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். எனக்கு அப்பப்போ வந்து நம்னஸ் ஆகிடும், அப்புறம் பேக் பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். பேக் பெயினுக்கு, ஹிப்புக்கு இதுக்கெல்லாம் வந்து ஸ்டிக் ஒர்க் அவுட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நம்மளுடைய பாடி வந்து நமக்கு ரொம்ப பெரிய அசட் பொக்கிஷம். அதை வந்து நம்ம எப்போவுமே வந்து நல்லா வச்சுக்கணும்னு சொன்னால் இன்டேக்கும் நல்லா எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் யோகா பண்ணிக்கணும், மெடிடேஷன்ஸ் பண்ணிக்கணும், அப்புறம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், நிறைய கீரை வகைகள் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். சும்மா க்ரீம் போட்டுகிட்டே இருந்தால் மட்டும் ஸ்கின்னு நல்லா இருக்காது. இதை நான் அடிக்கடி உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுறேன். முகத்துக்கு என்ன போடலாம், முகத்துக்கு என்ன போடலான்னு இந்த கொஸ்டினை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணவும் படிக்கங்க. நான் இப்போ வந்து 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து உங்களுக்கு 20x2 ரிப்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அப்புறமா எக்ஸசைஸ் பண்ண 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 உங்களுக்கு நல்லபடியாக வந்துடும். இது அமேசானில் வாங்கி பாருங்கள். இந்த ஸ்டிக் கிடச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹிப்போட இந்த சைடு பெல்லி ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேட்லாம் கொஞ்சம் நல்லபடியாக குறைஞ்சிரும். ஓகே, ட்ரை பண்ணுறீங்களா செல்ல குட்டீஸ்? ஓகே, ஆல் தி பெஸ்ட், டாட்டா.